மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையில் உள்ள திருப்பூர் குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு 50 அடிக்கு மேல் தண்ணீர் பீய்ச்சி அடித்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் உடைப்பை சரி செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரசாந்த் இணைந்திருக்கிறார். பிரசாந்த், இந்த உடைப்பு சரி செய்யப்பட்டு விட்டதா? இதனால் அங்கு எந்த அளவுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது? கள நிலவரங்கள் என்ன? பத்மாவன் கோவையில் மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அன்னூர் சாலையில் திருப்பூர் குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு 50 குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சுமார் 50 அடிக்கு மேல் தண்ணீர் பீய்ச்சி அடித்துக் கொண்டிருப்பதால் அந்த சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பிரசாந்த் கூடுதல் விவரங்களை வழங்க காத்திருக்கிறார். பிரசாந்த், கள நிலவரங்கள் என்ன? பத்மநாபன் மேட்டுப்பாளையத்திலிருந்து அன்னூர் சாலையில் திருப்பூர் குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 50 அடிக்கு மேல் தண்ணீர் பீய்ச்சி எடுத்ததால் சற்று பரபரப்பு என்பது நிலவிருக்கிறது. குறிப்பாக சினிமா காட்சிகளில் நின்றும் அளவிற்கு இந்த தண்ணீர் பீய்ச்சி அடிப்பதன் காரணமாக பலரும் இந்த இடத்தில் இருந்து ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் வாகன ஓட்டிகள் மிக சிரமத்தோடு இந்த சாலை கடக்கக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. குறிப்பாக கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்துல திருப்பூர் மாநகரம் மற்றும் ஊரக பகுதிகளுக்கு பவானி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து செல்லும் திட்டம் தான் இந்த ராட்சத குழாயில் தண்ணீர் எடுத்து செல்லக்கூடத்தான் திட்டம் என்பது இருக்கிறது. குறிப்பாக இதற்காக சாலையில் 2 புறங்களிலும் ராட்சத குழாய்கள் பதிக்கப்பட்டு தண்ணீர் எடுத்து செல்லப்பட்டு வரும் நிலையில் இந்த குழாயில, அதுவும் குறிப்பாக மேட்டுப்பாளையத்தின் அன்னூர் சாலை வழியாக செல்லக்கூடிய இந்த குழாயில தற்போது உடைப்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 50 அடிக்கு மேல் தண்ணீர் என்பது பீழ்ச்சி அடிக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட சாலை முழுவதும் தண்ணீர் வழிந்தோடியது மட்டுமில்லாமல் இந்த தண்ணீர் ஒரு சாலை முழுவதும் பரவி கிடப்பதனால் வாகன ஓட்டிகள் செல்ல முடியாமல் தவிர்க்கக்கூடிய நிலை என்று ஏற்பட்டு தற்போது போக்குவரத்து பாதிப்பு என்பது மிக அதிக இருக்கிறது. இதை சரி செய்வதற்காக ஒரு பக்கம் போக்குவரத்தை சரி செய்வதற்காக போக்குவரத்து பணியாளர் காவல்துறை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த தண்ணீரை சரி செய்வதற்காக குடிநீர் வடிகால் அதிகாரிகள் தற்போது ஆய்வு மேற்கொண்டு இந்த உடைப்பை சரி செய்யும் பணி ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் என்ற ஒரு கருத்தையும் இந்த குடிநீர் வடிகால் துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. கூடிய விரைவில் சரி செய்யும் பணி என்பது நடைபெறும். தற்போது தண்ணீரை நிறுத்திவிட்ட பிறகுதான் அந்த பவானி ஆற்றில் தண்ணீர் வரக்கூடிய அந்த குழாயில் பம்ப் செய்துதான் அந்த தண்ணீர் எடுத்து வராங்க ராட்சத குழாய் மூலமாக. எனவே அந்த குழாய் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மோட்டரை ஆஃப் செய்த பிறகு, அதற்கு பிறகு இந்த குழாயை சரி செய்த பிறகுதான் தண்ணீர் எடுத்து சில தண்ணீர் குடிநீர் திருப்பூருக்கு வழங்கப்படும் என்று குடிநீர் அதிகாரிகள். கள நிலவரங்களுக்கு நன்றி பிரசாந்த்.